அதிமுக ஒருங்கிணைக்கப்பட வேண்டும் என்ற ஒரு முக்கிய கருத்தை செங்கோட்டையன் முன்வைத்திருக்கிறார். திராவிட இயக்கத்தின் சொற்பொழிவாளர் நாஞ்சில் சம்பத் அவர்கள் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். வெற்றி வாகை சூடுவதற்கு அதிமுக கண்டிப்பாக ஒன்றிணைக்கப்பட வேண்டும் என்ற ஒரு முக்கிய கருத்தை தற்போது அவர் தெரிவித்திருக்கிறார். இது குறித்த உங்களோட கருத்து என்ன? உங்களோட முதற்கட்ட பார்வையை பதிவு பண்ணுங்க சார். இந்த மதிப்பிற்குரிய அண்ணன் செங்கோட்டையன் சொன்ன கருத்தை நான் வரவேற்கிறேன். அதிமுக என்கிற அந்த மக்கள் விலகி சென்றவர்களை, விலக்கப்பட்டவர்களை மீண்டும் இணைத்தால் மட்டும்தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற கட்சி வலிவோடும் பொலிவோடும் இருக்கும். இன்றைக்கு அந்த கருத்தை துணிச்சலாக செங்கோட்டையனை நான் பாராட்டுகிறேன். வேலுமணி, தங்கமணி, சி.வி. சண்முகம், செங்கோட்டையன் போன்றவர்கள் எல்லாம் இறங்கியும் வராத தாந்தோன்றித்தனமாக எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று யாரையும் மதிக்காத எடப்பாடி பழனிசாமியை சந்தித்தது இன்றைக்குத்தான் வெளியே வந்திருக்கிறது. ஆகவே இதற்கு பிறகு இன்னும் இருப்பதில் பெரிய சோகம் அதிமுகவுக்கு வரலாம் என்று கட்சி நலன் கருதி அவர் எடுத்திருக்கிற முடிவு இது. செப்டம்பர் 13, 17 தாவேக தலைவர் விஜய் தன்னுடைய தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்க போகிறார் என்று வருகிறது. அதற்காக இன்றைக்கு வாகனங்கள் செய்து பார்க்க தலைமையில் மிகுந்த திட்டங்களை நிறைவேற்றி இன்றைக்கு நாட்டுடைய நம்பிக்கையின் நம்பகத்தின் இதற்கு இடையில் கட்சிகளை பிளவுபடுத்துகிற வேலையை இன்றைக்கு எஜமானம் செய்திருக்கிறார்கள். அதற்கு கல்யாண கட்சி ஆகவே பழனிசாமியை சேர்த்துத்தான் என்று செங்கோட்டையன் சொல்வது அவருடைய பெருந்தன்மையும் அவருடைய ஜனநாயக பண்பை உணர்த்துகிறது. ஆகவே அதிமுக ஆட்சிக்கு வர வேண்டும் என்று செங்கோட்டையன் ஆசைப்படுவதிலே நியாயம் இருக்கிறது. அதற்காக வாய்ப்பு இருக்கிறதா என்றால் இல்லை. ஆனால் இந்த கட்சியை ஒருங்கிணைப்பது அது தொண்டர்களுக்கு உருவாக்க முடியும். எடப்பாடி பழனிசாமியினுடைய தலைமையில் அதிமுகவுக்கு வந்ததற்கு பிறகு கண்ட களங்கள் அனைத்தும் அதிமுக இருந்திருக்கிறது. பழனிசாமி ஆம்புலன்ஸ் பழனிசாமி அவதாரம் எடுத்திருக்கிறார். காரும் கடலும் உலகம் உள்ளவரை தானே தலைமை பொறுப்பு இருந்து அடித்து வைத்திருக்கிற 1 லட்சம் கோடிக்கு மேல் அடித்து வைத்திருப்பதாக தகவல். 5 பொது தேர்தல்களை சந்திக்க பணம் எடப்பாடி பழனிசாமி இருக்கிறது. எந்த விதமான பேஸ் வேல்யூ இருந்தார் அது கூட இல்லாத, ஒரு தகுதியோ தராதரமோ இல்லாத, எதிர்கட்சி தலைவர் பொறுப்பை நோயாக நிறைவேற்ற தெரியாத இன்னைக்கு பிஜேபி என்ற ஒரு பாசிச கட்சிக்கு அதிமுக குறைந்த விலைக்கு விற்றிருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி ஒரு 10 நாளைக்கு அணிதிரள போகிறார்கள். அதற்கான வியூகத்தை வகுத்து விட்டார் செங்கோட்டையன். அவருடைய முயற்சி வெற்றி பெறுவது